என் சேனலை கண்காணிக்கவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஆதரிக்கவும். விரைவில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சியில் இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் ஆனைமலையில் உள்ள மிக பிரம்மாண்டமான ஸ்ரீ மாசாணி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோயிலின் பிரதான தெய்வமாக மாசாணி அம்மன் சன்னதி உள்ளது. இங்குள்ள மாசாணி அம்மன் சிலைப்படுத்த வாக்கில் உள்ளது. அம்மனின் தலை முதல் பாதம் வரை 15 அடி நீளமாகும். இக்கோயிலில் உள்ள முக்கியமான பிற சன்னதிகள் நீதிக்கல் மற்றும் மகாமுனியப்பன் போன்றவையாகும். மாசாணி அம்மனைச் சுற்றி வலம் வந்தால் தீராத வியாதிகளும் தீரும் என்கிற நம்பிக்கை மக்களிடம் காணப்படுகிறது. இக்கோயிலில் மிகச் சிறப்பு பெற்ற விழாவாக பூக்குண்டம் இறங்கும் விழா எனப்படும் தீமிதி திருவிழா நடைபெறுகிறது. அதிக எண்ணிக்கையிலான பக்தர்கள் இவ்விழாவில் கலந்து கொள்கின்றனர். அம்மனின் வரலாறு: ஆனைமலையை நன்னன் என்ற ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். ஒரு நாள் ஒரு முனிவர் மிகவும் சக்தி வாய்ந்த சுவையுடைய ஒரு மாங்கனியை கொண்டு வந்து மன்னனிடம் கொடுத்து, தாங்கள் இக்கனியை உண்ண வேண்டும், இது மிகவும் சக்தியும் சுவையும் வாய்ந்தது. அதை உண்டுவிட்டு அதனுடைய கொட்டையை தாங்கள் ஆற்றில் எரிந்துவிட வேண்டும் என்று கூறினார். மன்னனும் அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார். அவன் அந்த மாங்கனியை உண்டு அதன் சுவையால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு முனிவர் கூறியபடி செய்யாமல் அந்த கொட்டையை தன்னுடைய அரண்மனையில் நட்டு வைத்து வளர்க்க ஆரம்பித்தான். அதை மிகவும் கவனமாக போற்றி பேணி பாதுகாத்து வளர்த்து வந்தான். நாளடைவில் அது வளர்ந்து விருட்சமாகி ஆகியது. ஆனால் அதிசயம் என்னவென்றால், அவ்வாறு வளர்ந்து பெரிய மரமாக ஆன அந்த மரத்தில் ஒரு பிஞ்சோ கனியோ ஒன்று கூட விடவில்லை. நாளடைவில் அதிலிருந்து பூக்கள் மட்டும் தோன்றி உதிர்ந்தன. மன்னன் காத்து காத்து ஏமாந்து அதிசயித்து பின் இறுதியாக கனி கொடுத்த அந்த முனிவரை எங்கிருந்தாலும் தேடிக் கண்டுபிடித்து அழைத்து வருமாறு வேண்டுகோள் விடுத்தான். அவரை தேடி அழைத்து வந்தவுடன் முனிவரும், மன்னா, நான் தங்களுக்கு கொடுத்த கனி மரத்திலிருந்து பறிக்கப்பட்ட கனி அல்ல. பலவருடம் தவம் செய்து என்னுடைய குருநாதர் எனக்கு விரும்பி கொடுத்த கனி. அதை நான் உண்பதைக் காட்டிலும் நாடாளும் மன்னன் ஆகிய நீ சுவைப்பதுதான் சாலச் சிறந்தது என்றுதான் நான் உன்னிடம் கொடுத்தேன். நான் கூறியதற்கு மாறாக நீ கொட்டையை ஆற்றில் வீசாமல் நட்டு வைத்ததால் வீண் வம்பை விலைக்கு வாங்கிக் கொண்டாய். மேலும் அந்த கனி ஒரு முறைதான் காய்க்கும், ஒரு பழம்தான் காய்க்கும், மீண்டும் அது காய்க்காது. அந்த நாட்டின் படைத்தளபதியாக கோசர் என்ற வீரர் இருந்தார். கோசர் மிகவும் ஈகை மிகு நேர்மையானவர். அவருக்கு ஒரு மகள் இருந்தார். அவரது பெயர் சயனி. சயனி 1 கோடி சந்திரன்களை மிஞ்சும் அழகுடையவள். அவரது முகம் கூட பகல் நேரத்தில் சூரியனை மங்க வைத்தது. கோஷரின் எதிர்பார்ப்பு சயனியின் அழகை காண நன்னூரின் பல இளைஞர்கள் திருமண வேண்டுகோளை கோஷரிடம் வைத்தனர். ஆனால் கோஷர் தனது மகளுக்கு ஒருவர் வீரமிக்க, தைரியமான, நேர்மையான ஆணை மட்டுமே மணமகனாக ஏற்றுக்கொள்ள முடிவெடுத்திருந்தார். இந்த நிலையில் கோஷர் தனது மகளுக்கு மகிழன் என்ற சிறந்தவரை மணமகனாக தேர்வு செய்தார். மகிழன் தைரியமான போராளி மற்றும் நல்ல மனநிலையுடையவர். சயனிக்கும் மகிழனுக்கும் மாங்கல்யம் முடிந்து திருமண உறவின் புதிய வாழ்வு தொடங்கியது. இருவரும் ஒருவருக்கொருவர் மனதுடன் பொருந்தி வாழத் தொடங்கினர். சயனி கர்ப்பமாகும் திருமணத்தின் முதல் மாதத்திலேயே சயனி கர்ப்பமானார். இந்த செய்தி கேட்டு கோஷர் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். தன் மகளுக்கான வளைகாப்பு விழாவை கோஷர் மிக விமர்சையாக நடத்தி தனது மகளின் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் உறுதி செய்ய விரும்பினார். பிரிவின் துயரங்கள் சயனியின் கர்ப்பம் 8வது மாதத்தை எட்டிய போது கோஷர் தனது மகளின் பிரசவத்திற்கு அவளை கொண்டு சென்று தனது வீட்டில் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தார். ஆனால் சயனியின் கணவன் மகிழனுக்கு தனது மனைவியை பிரியும் எண்ணமே மனதிற்கு கொடூரமாகத் தோன்றியது. கோஷர் மகிழனை சமாதானப்படுத்தி குழந்தை பிறந்த சில மாதங்களுக்குப் பின் சயனியை திரும்ப அனுப்பி வைப்பதாக உறுதியளித்தார். மாம்பழம் மீது ஆசை கர்ப்பமாக இருந்த சயனிக்கு மாம்பழம் சாப்பிடும் ஆசை அதிகமாக இருந்தது. கோஷர் தனது மகளுக்காக விதவிதமான மாம்பழங்களை நன்னூறு முழுவதும் தேடி வந்து கொடுத்தார். ஒரு நாள் சயனியின் சிறுவயது தோழிகள் அவளின் வீட்டிற்கு வந்தனர். தோழிகளை சந்தித்த சயனிக்கு தனது சிறு வயதில் ஏரியில் குளித்த நாட்களின் இனிய நினைவுகள் பசுமையாக நினைவிற்கு வந்தன. நாம் ஏரியில் குளிக்க சென்றால் எவ்வளவு மகிழ்ச்சி இல்லையா என்று தோழிகளிடம் சொன்னாள். தோழிகளும் ஒப்புக்கொண்டு ஏரிக்கரைக்கு செல்ல திட்டமிட்டனர். கோஷர் மகளின் விருப்பத்தை மதித்து பத்திரமாக சென்று வருமாறு அவளுக்கும் தோழிகளுக்கும் அறிவுரை கூறினார். மாம்பழத்தின் சங்கடம் அப்படி ஏரிக்கரையில் குளிக்கச் சென்றிருந்த சயனி தண்ணீரில் மிதந்து வரும் ஒரு மாம்பழத்தை கண்டாள். மாம்பழத்தின் பொலிவும் மணமும் அவளை மயக்கியது. அதை எடுத்த சயனி
தயங்காமல் சாப்பிட ஆரம்பித்தாள். அந்த மாம்பழம் நன்னூறு மன்னனின் ராஜதோட்டத்தில் வளர்ந்த மாம்பழம் என்பதனை அறிந்த காவலாளி உடனே மன்னனிடம் சென்று இதை முறையிட்டான். மன்னன் இதை ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதி சயனிக்கு மரண தண்டனை வழங்கும்படி உத்தரவிட்டார். மகிழனின் போராட்டம். இந்த செய்தி சயனியின் கணவன் மகிழனுக்கு கடுமையாக தாக்கியது. தன் மனைவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக மகிழன் மன்னனிடம் சென்று தன் மனைவியை விடுவிக்குமாறு கோரினார். மகிழன் சயனிக்கு பதிலாக எடைக்கு எடை தங்கம், பல யானைகள் மற்றும் மாம்பழத்திற்கு ஒப்பான அரிய பரிசுகளை தருவதாகவும் கூறினார். ஆனால் மன்னன் தனது முடிவில் அசையாமல் சயனிக்கு மரண தண்டனை வழங்குவதை உறுதி செய்தான். கோபத்தின் பின் விளைவுகள். மன்னனின் முடிவு மகிழனை மிகவும் கோபமூட்டியது. கோபத்தில் மகிழன் மன்னனின் மீது நுழைந்து அவரை கொன்று தானும் தன் உயிரை துறந்தான். இதனை அறிந்து கொண்ட கோஷர் தன் மகளையும் மருமகனையும் இழந்த துயரத்தில் தன் மார்பில் ஈட்டியை குத்திக் கொண்டு உயிரை மாய்த்துக் கொண்டார். ஊரின் துன்பம். இந்த சம்பவத்தின் பின்னர் நன்னூரில் மழை பெய்யாத நிலையால் மக்கள் மிகுந்த அவதி அடைந்தனர். வறட்சியால் மரங்கள் காய்ந்து பசுமை காணாமல் போனது. மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டது. தங்கள் ஊரின் துன்பத்திற்கு காரணம் கர்ப்பிணி பெண்ணிற்கு அநியாயமாக மரண தண்டனை வழங்கப்பட்டதால்தான் என்று உணர்ந்த ஊர் மக்கள் அந்த பெண்ணை தெய்வமாக மதித்து அவளின் சிலையை எழுப்பினர். மாசாணி அம்மன் மக்கள் அந்த தெய்வத்திற்கு மாசாணி அம்மன் என பெயரிட்டனர். மாசாணி அம்மனை வழிபட ஆரம்பித்தவுடன் மழை பெய்து ஊரின் செழிப்பு பழைய நிலைக்கு திரும்பியது. மாசாணி அம்மனை தெய்வமாக கருதி பல மகளிர் அவரை வழிபட்டனர். பிள்ளை பிறந்தோர், பிள்ளை பேறு இல்லாதவர்கள் அன்பான குழந்தைகளை பெறுவதற்காக அம்மனை நாடினார்கள். மாசாணி அம்மனை மிளகாய் அரைத்து பூசி பிரார்த்தித்தால் அவர்களின் நினைத்த காரியம் நிறைவேறும் எனும் நம்பிக்கையில் மக்கள் வாழத் தொடங்கினர். தெய்வீகத்தின் நம்பிக்கை இன்றும் மாசாணி அம்மன் தெய்வமாக வழிபடப்பட்டு வருகின்றார். அவருடைய கோவிலில் மக்களுக்கு தங்கள் துன்பங்களை நீக்கும் நம்பிக்கையின் ஒளி வழிகாட்டுகிறது. நன்னூரின் வரலாறு தெய்வ நம்பிக்கையால் வெற்றிக்கு வழிகாட்டுகிறது. இது மட்டுமல்ல, ஊரின் ஒற்றுமையும் தெய்வ நம்பிக்கையும் ஒருவரின் வாழ்க்கையை எவ்வாறு மாற்றும் என்பதற்கான ஒரு மிகுந்த பாடமாகவும் மாசாணி அம்மனின் வரலாறு விளங்குகிறது. இத்திருத்தல சிறப்பு விளக்கம். மூலவருடைய அமைப்பு. அம்மன் மயான தேவதையாக 17 அடி நீளத்தில் சயனக் கோலத்தில் மல்லார்ந்த நிலையில் சிரசில் தீ வாலையுடன் 4 திருக்கரங்களுடனும் பக்தர்கள் திருப்பாதங்களை எளிதில் தரிசனம் செய்து பாவ விமோசனமடையும் வண்ணம் அருள் பாலித்து வருகிறார். வலதுபுறமுள்ள 2 திருக்கரங்களில் ஒன்றில் சர்ப்பத்துடன் கூடிய உடுக்கையும் மற்றொன்றில் திரிசூலமும், இடதுபுறமுள்ள திருக்கரங்களில் ஒன்றில் சர்ப்பமும் மற்றொன்றில் கபாலமும் தாங்கியுள்ளார். நீதிக்கல். சிறப்பு விளக்கம். மகா சக்தியான மாசாணி அம்மன் நீதி தேவதையாக விளங்குவதால் இங்கு நீதிக்கல் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நீதிக்கல்லின் மகிமை என்னவென்றால், பில்லி, சூனியம், மந்திரம், ஏவல், நம்பிக்கை துரோகம், மோசடி போன்ற பெரும் பகையால் பாதிக்கப்பட்டவர்களும் பொருள் திருட்டுப் போனவர்களும் மிளகாயை அரைத்து கல்லில் பூசி தனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கின்றனர். மிளகாய் அரைத்து நீதி வேண்டிய பின் 90 நாளுக்குள் நீதி கிடைக்கும் என்பது ஐதீகம். நீதி கிடைத்த பின்னர் அம்மனுக்கு எண்ணெய் காப்பு செய்ய வேண்டும். இத்திருத்தல சிறப்பு. தனக்கு தன் வாழ்விலே எந்தெந்த விதமான வேண்டுதல்கள் உள்ளனவோ அதனை ஒரு சீட்டிலே எழுதிக் கொடுத்தால் அதனை அம்மனின் கையிலே கட்டிவிடுவார்கள். நியாயமான கோரிக்கை நிறைவேறியதும் அம்மனுக்கு அவர்கள் அபிஷேக பூஜை நடத்தி மகிழ்வது இந்த கோயிலின் சிறப்பாகும். உடல் எரிச்சல், உடல் வலி போன்ற உபாதைகளால் பாதிக்கப்பட்டோர் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட எண்ணெயினை வாங்கி உடலில் பூசிக்கொண்டு உடல் உபாதைகள் நீங்கி குணம் பெறுகின்றனர். இத்திருக்கோயில் பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கே 15 கிலோமீட்டர் தூரத்தில் சேத்துமடை செல்லும் பாதையில் ஆனைமலை பகுதியில் இத்திருக்கோயில் அமைந்துள்ளது. பொள்ளாச்சி பேருந்து நிலையத்திலிருந்து திருக்கோயிலுக்கு அடிக்கடி பேருந்து வசதி உள்ளது. மாசாணி அம்மனின் காவல் தெய்வமாக மகாமுனி திகழ்கிறார். குண்டம் திருவிழாவின் கடைசி நிகழ்வாக மகாமுனிக்கு சிறப்பு பூஜை நடக்கிறது. அதில் அருள் வந்த நிலையில் மகாமுனி அருளாளியை மேளதாளம், வான வேடிக்கைகளுடன் தலைமை முறைதாரர், அம்மன் அருளாளிகள் முறைதாரர்கள் அழைத்து வருவர். அருள் வந்த நிலையில் ஆவேசமாக இருக்கும் அருளாளியை சேலையால் கட்டி மாசாணி அம்மன் கோவிலுக்கு அழைத்து வருவர். இரவு மகாமுனிக்கு புளிசாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், இளநீர், மண் கலயத்தில் தண்ணீர்,
பழம் போன்ற பொருட்களுடன் சிறப்பு பூஜை செய்யப்படும். இதையடுத்து மகாமுனி அருளாளி அருள் வந்து படையல்களை சாப்பிட்டபடியே கோவிலை சுற்றி வலம் வருவார். மகாமுனியின் படையல் பிரசாதம் கிடைத்தால் குழந்தை வரமில்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனால் திருமணமாகி பல ஆண்டுகள் ஆகியும் குழந்தை இல்லாத பல பெண்கள் தங்களுக்கு குழந்தை வரம் வேண்டி மகாமுனியின் படையல் பிரசாதத்துக்கு காத்திருப்பர். மகாமுனியின் படையல் பிரசாதம் இடைத்த பெண்கள் சந்தோஷத்தில் ஆனந்த கண்ணீர் வடித்தபடியே மகாமுனியை வணங்குவர். மகாமுனி பூஜையை காண கோவிலில் அதிகளவு பக்தர்கள் கோவில் வளாகத்தில் குவிந்திருப்பர். பூஜை முடிந்த பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்படும். மகா அபிஷேகம் அலங்கார பூஜையுடன் குண்டம் திருவிழா நிறைவு பெறும். என் சேனலை கண்காணிக்கவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றும் ஆதரிக்கவும்.